ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். எத்தன பேருக்கு இந்த கீரையோட மகிமை தெரியும்? மகிழிக்கீரை, அதாவது எங்க மதுரையில வந்துட்டு நாங்க மகிழிக்கீரைன்னு தான் சொல்லுவோம். உங்க ஊர்ல என்ன கீரைன்னு சொல்லுவீங்கன்னு கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதோட பயன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, நம்ம சின்ன குழந்தைங்க 3 வயசு, 4 வயசு குழந்தைங்கலாம் இருக்காங்கல்ல, அவங்கலாம் அடிக்கடி மலங்கழிப்பாங்க. "என்னடா இவன் மலங்கழிச்சிட்டே இருக்கான்" அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து ஆஸ்பத்திரியா போய் டானிக் வாங்கி ஊத்திட்டு இருப்போம். இன்னைக்கு அந்த பிரச்சனையே வேண்டாம். இந்த கீரைய ஒரு தடவ செஞ்சு கொடுங்க. குழந்தைங்களுக்கு உடனே ஸ்டாப் ஆகும். ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஒரு சிறு பருப்பு இருக்குல்ல, அதாவது பாசிப்பருப்ப வந்து வேக வச்சிருக்கேன். அது நல்லா வெந்ததுக்கு அப்புறம் 1/4 டீஸ்பூன் சீரகம், அதுக்கப்புறம் 2 வெள்ளப்பூட இடிச்சு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் 4, 5 சின்ன வெங்காயத்தையும் நறுக்கி இதில சேர்த்துருக்கேன். 2 பட்டை வத்தல், 2, 3 பச்சை மிளகாய் இதில சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் புளிப்பு தன்மைக்கு வந்துட்டு ஒரே ஒரு தக்காளி, அதுவும் பாதி பழுத்தது, பாதி பழுக்காது. இந்த மாரி தக்காளி எடுத்துக்கோங்க. இத வந்து அதில நல்லா பெனஞ்சு விட்டுருங்க. இது நல்லா பெனஞ்சு விட்டு கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறம், நம்ம எடுத்து வச்சிருக்கிற மகிழிக்கீரைய அத இது கொஞ்சம் கொஞ்சமா குட்டி குட்டியா கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் அரிஞ்சு வைப்போம்ல, அந்த மாரி அரிஞ்சு இதில சேர்த்துக்கோங்க. அதுக்கேத்த பேன் மூடிய போட்டு அந்த ஆவி தண்ணி வெளிய போகாத லெவலுக்கு லாக் பண்ணி, நீங்க வந்துட்டு சிம்ல போட்டு வேக விடுங்க. அதுக்கப்புறம் இங்க பாருங்க சூப்பரா வெந்துருச்சு. இப்ப தண்ணி கொஞ்சம் இருக்குல்ல, அந்த சூப்ப வந்து தனியா எடுத்து வச்சுக்கோங்க. உங்க குழந்தைங்க வந்து அ சிஸ்டர் இந்த மாதிரி வந்து கீரைய கடைஞ்சா சாப்பிட மாட்றாங்க. அதுக்கு என்ன பண்றது? அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த கீரை சூப்பு தண்ணி இருக்கு பார்த்தீங்களா? அதையும் சேர்த்து அத கூட நீங்க சாப்பாட்டுல போட்டு பெசஞ்சு ஊட்டி விடலாம். அதுக்கப்புறம் வந்து சின்ன தாளிப்பு தான். கடுகு பருப்பு போட்டு, நீங்க வந்து பெருஞ்சீரகம் போட்டு, பெருங்காயத்தூள் போட்டு, அத வந்து கருவேப்பில போட்டு நீங்க தாளிச்சு ஊத்திரலாம். சூப்பரான சுவையான மகிழிக்கீரை கடையல். கண்டிப்பா பெனிஃபிட்டான ஒரு விஷயம். கண்டிப்பா உங்க குழந்தைகளுக்கு செஞ்சு குடுங்க. இந்த மாதிரியான ஒரு சூப்பரான குக்கீஸ் வீடியோ தொடர்ந்து நீங்க பார்க்கணும்னா, என்னுடைய சேனல ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மகிழிக்கீரையோட டேஸ்ட் வந்துட்டு அப்படியே அரைக்கிற மாரி தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க.